10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 3வது இடம் பிடித்த மாணவியை விஜய் கல்வி விருது விழாவுக்கு அழைக்கவில்லை என்று புகார் எழுந்திருக்கு. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களை தொகுதி வாரியாக அழைத்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சான்றிதழ் மற்றும் உதவித்தொகை வாங்கும் விழா பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவில் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஊக்கத்தொகைகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் வழங்கினார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி சேர்ந்த மாணவிக்கு மாநில அளவில் 3வது இடம் பெற்றும் அவருக்கு விஜய் வழங்கும் கல்வி விருது விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. இது குறித்து மாணவி கூறுகையில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் புகைப்படி கிராமத்தை சேர்ந்தவர். நான் 497 மதிப்பெண்கள் எடுத்துள்ளேன். பள்ளி மற்றும் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றேன். மாநில அளவில் 3வது இடம் பெற்றுள்ளேன். தேர்வு முடிவுக்கு பின்பு எனது தந்தைக்கு ஃபோன் அழைப்பு வந்தது. அப்போது விஜய் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் நாங்கள் மகிழ்ச்சியில் இருந்தோம். விஜயிடம் அப்பாயின்மெண்ட் கிடைத்தவன் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் என்றார்கள். ஆனால் எங்களுக்கு 10 நாட்கள் ஆகியும் எந்த தகவலும் வரவில்லை. பின்னர் நாங்கள் ஃபோன் செய்து கேட்டதற்கு ரிஜெக்ட் ஆகிவிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் என்னை ரிஜெக்ட் செய்தாங்கன்னு சொல்லி தெரியவில்லை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு புதுமையாக இருந்தாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இப்போவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட பார்த்தீங்கன்னா பரிசு பெற நிறைய பசங்க ஒரு புரிதல் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது, அவர் காப்பை கைட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் மும்முரமாக இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு படிப்பை பற்றியோ வேறு எதை பற்றியோ புரிதல் இல்லாமல் போச்சுன்னு சொல்லலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. கள்ளக்குறிச்சி சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்த 497 மதிப்பெண் பெற்ற இந்த பெண்ணுக்கு ஏன் விஜய் இப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியாளர்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட சாராய விஷயம்னால பார்த்தீங்கன்னா இது பெரிய விஷயமா பேசப்படும் அப்படின்றதுக்காக சம்மந்தமே இல்லாமல் கூட இதை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் படிப்புக்கும் இந்த சாராயம் விற்று இறந்ததுக்கும் என்னடா சம்பந்தம் கேட்குற அளவுக்கு எல்லா நெட்டிசன்களுமே தளபதி விஜயோட கட்சியை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.